சாயிரம். ஓம் சாயிரம். குழந்தையே, உன் எண்ணமெல்லாம் ஈடேறும் நேரம் வந்திருக்கிறது. முடியும் இரவு உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, என் வாழ்க்கை அப்படியே போய்க்கொண்டிருக்கிறதே என்று என்னிடம் கேள்வி கேட்டாய். அதற்கான விடையோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது. நாளை விடியல் உன்னுடைய மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வின் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாகப் போகிறது. நாளை விடியலில் நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்ற அச்சத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறி. என் பிரியமான கண்மணியான உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்வையும் தருவதுதான் என்னுடைய வேலை. முதல் வேலையாகவே இருக்கும். குழந்தையே, உன்னை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஆளே இல்லை என்ற அளவிற்கு உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன். உன்னுடைய எதிரிக்கெல்லாம் சொல்லிவை, உணர்த்திவை, உன்னுடன் இருப்பது உன் சாயப்பாவென்று. யார் என்னை நிரந்தரமாக நம்புகிறார்களோ, யார் என்மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் என்னை நிரந்தரமாக மனதில் நிறுத்தி எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் வீண் போனதாக சரித்திரமே இல்லை. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பக்தரையும் நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை கொடுக்கவே நான் அயராது உழைத்து கொண்டிருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்ம வினைகளின் வலிமையை குறைத்து அவர்களுக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கவே உன் சாயப்பா பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதே உள்ளது. என்னை முழுவதுமாக நம்பு. ஏதாவது மனசோகமாக இருந்தாலோ, மனவேதனையாக இருந்தாலோ, ஒரு முறை சாயி என்று சொல்லிப்பார். உனக்கு வெற்றி நிச்சயம். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா?
இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு, பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவ கணக்குதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி கொள்ளலாம். கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் நான் உன்னை தேடி வருவேன். உன் மனதையும் ஆஸ்வாசப்படுத்துவேன். உன் வாழ்க்கையிலும் உன்னை வெற்றியடைய வைப்பேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். இதுவரை ஏளனமாக உன்னிடை பார்த்தவர்கள், பேசினவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தப் போகிறேன். நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது. நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு தருவதே நான் வகுத்த திட்டம். என் திட்டம் இதுவரை தோற்றதே இல்லை. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் எல்லாமே சாதகமாகவே நடக்கும், நிகழும். எனவே கலங்காதே. இது நாள் வரை எதுவும் தவறாக முடிந்து விடவில்லை. இப்பொழுதும் எதுவும் முடிந்து விடவில்லை. அவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் தருவாயில்தான் உன் வாழ்க்கை புதிதாக மாறும். அந்த மாற்றத்தை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். இதுவரை நீ கண்டிருந்த துக்கம், சோதனை, வேதனை எல்லாம் மாறி உன் முகம் ஆனந்த கடலில் தத்தளிக்கப் போகிறது. நான் அதை உனக்காகவே ஏற்படுத்துவேன். எப்பொழுதுமே சோர்ந்து போகாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும், உன்னுடைய நேர்மறையான குணத்திற்கும், நீ வைத்த உண்மையான பாசத்திற்கும் நிச்சயமாக சிறந்த பலனை, தக்க பரிசை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
நாளை வரப்போகும் புதிதான வாழ்க்கையில் புதிதான வாழ்க்கையை சந்தோஷமாக மன நிறைவோடு வாழத்தான் போகிறாய். உன் சாயப்பாவின் ஆசியும் அருளும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும். உன் வாழ்க்கைக்கான திட்டம் இதுதான். இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இல்லாமல் உனக்கு வந்திருக்கும் அந்த சந்தோஷத்தினை அமைதியாக ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்வாய். இதை பின்பற்றும் முயற்சியில் உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால் எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம். சிகரத்தை தொட்டே விடலாம். ஏன் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல், உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணிவிடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ,
அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை வேதனைப்பட்டால், துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான நேரம் கூடி இருக்கிறது. மற்றவர்களுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடிவிட்டது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கானதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. ஆம், என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. யார் என்ன பேசினாலும், யார் என்ன கூறினாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உடனே யாருக்கும் மிக சீக்கிரமாக கிடைத்து விடாது. அதற்கு எல்லோருக்குமே பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் நம்பிக்கையான தன்மையும் தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும், உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம்.
இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றார். அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார். இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும். எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாலே போதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நேரம் நமக்காக காத்திருக்காது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. நல்ல நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் உனக்கு ஜெயமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நேரம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நேரம் கடந்து செல்ல நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது?